நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். எல்லாரும் நல்லபடியா. கைஸ், ஆக்டர் தனுஷ் அவர்கள் அரசியலுக்குள்ள வரப்போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அது நேத்து கன்ஃபார்ம் ஆனதுல இருந்து இப்ப விஜய் ரசிகர்களும் டிவிகேவோட தொண்டர்களும் தனுஷ் அவர்களை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். எதனால இப்படி கடிச்சு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா, அவரு அரசியலுக்கு வரலாமா, எங்க அண்ணனை ஃபாலோ பண்ணி அப்படியே வராரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். இது கூடவே சீமான் அவர்கள் அவர் சொந்த கட்சிக்காரங்களையே கட்சியில விருப்பம்னா இருங்க, இல்லனா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க, யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நிறைய கட்சிகள் இருக்கு. நெக்ஸ்ட், டிவிகே ஆட்சியில கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டிவிகே கட்சி கொடியை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர் நிர்மல் குமார் கிட்ட கேள்வி கேட்டா, அவர் வந்து பொதுமக்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் பட்டையா ஒரு விபூதி அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க என்ன மக்களுக்கு எப்படி ஈஸியா போய் சேருமோ அதுக்கான முடிவுகள் எடுக்கிறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சகாயம் ஐஏஎஸ் இருக்காங்களே, சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஊழல்வாதிகள் எல்லாம் தூக்கி உள்ள சேர்த்துக்கிட்டு இருக்காரு, இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை வச்சிருக்காரு. முதலமைச்சர் விஜய்க்கு அவசரமாக இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார். ஊழல்வாதிகளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு எப்படி ஊழலை ஒழிக்க முடியும். சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்போ சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தாரோ அப்பயே நிறைய ஆக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நினைப்பு வந்துருச்சு. ஓகே, அடுத்து நம்மளும் போயிடலாம், இன்னொரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ நம்மளும் என்ட்ரி கொடுத்துரும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தல அஜித் தவிர மிச்ச எல்லாருக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி இருக்கும்போது தனுஷ் அவர்களுக்கு அந்த நினைப்பு இருக்கு. அவரோட ரசிகர் மன்றத்தை, நற்பணி மன்றத்தை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வராரு. அது மட்டும் இல்லாம நேத்து அவரோட பிறந்தநாள் விழால 11க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை வந்து பாத்தீங்கன்னா இலவசமா அவர் வழங்கியிருக்காரு. உண்மையிலே நல்ல விஷயம். ஆக்சுவலா அவர் நிறைய நலத்திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தை வழியா சின்ன சின்னதா பண்ணிட்டு இருக்காரு. அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு. உண்மையில அதை வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்ன மனுஷன்? சோ அந்த வகையில நேத்து இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுத்தாரு. ஆக்சுவலா தனுஷ் அவரோட ஸ்பீச்சே பாத்தீங்கன்னா பயங்கரமா எப்பவும் கான்ட்ரோவர்சி ஆகும். அந்த வகையில அவர் கொடுத்த ஸ்பீச் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ராயன் படத்துக்கு எதுக்கு தேசிய விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு வாரமா போட்டு பொலன்னு பொழுதுட்டு இருந்தாங்க. அப்படி ஒன்னும் அந்த படம் ஒர்த்திலி அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருக்காரு. அதுவா அமையிறது இதெல்லாம். இதுக்கு முன்னாடி கர்ணன் ஒரு நல்ல படம் நடிச்சேன், வடசென்னைன்னு படம் நடிச்சேன், புதுப்பேட்டைன்னு நடிச்சேன், மயக்கம் என்ன நடிச்சேன். சோ இந்த மாதிரி படங்கள் நடிக்கும் போது நல்ல படம் தான், அந்த படத்துக்குலாம் எனக்கு கிடைக்கல. சோ ஆனா இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு போது அமையறதாங்க. இதெல்லாம் அமையலனா ஏன் கேட்க முடியுது, அமையும் போது ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன். ஏன்னா ராயன்லாம் ஒரு படமா, அதை விட பாத்தீங்கன்னா மெய்யலுக்குன்னு கொடுத்திருக்காமே அப்படின்ற மாதிரி பயங்கரமான கான்ட்ரோவர்சி வந்தது. அதுக்கு அவரே விளக்கம் என்ன கொடுத்திருக்காருன்னா, இந்த வருஷத்துல நிறைய நல்ல படங்கள் ராயன் கூட வந்தது, இதை விட பெட்டரான படங்கள்லாம் வந்தது, பட் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவரே ஒத்துக்கிறாரு. மெய்யலகன் படம் நல்ல படம் தான், இது கூட நிறைய படங்கள் நல்ல படங்கள் தான், பட் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. எஸ், அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுக்கு அடுத்து தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அப்படி வந்து அரசியலுக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாரான்னு கேட்டீங்கன்னா அப்படி கூட அந்த மனுஷன் சொல்லங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மலாம் ஒண்ணா இருந்தா யூனிட்டியா நம்ம இருக்கும்போது நம்ம யூனிட்டிக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அந்த பவருக்கு ஒரு பர்பஸ் கொடுங்க. சோ பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் நீங்க பண்ணுங்க, எங்க நல்லது நடந்தாலும் நம்ம பசங்க தான்டா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பேர் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாரு. சோ அவர் பேசின ஸ்டேட்மெண்ட்லயே தெரிஞ்சு போச்சு. எல்லா நியூஸ் சேனல், மீடியா சேனல் எல்லாமே எடுத்து போட்டாங்க. இந்த மாதிரி தனுஷ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அரசியலுக்குள்ள வரப்போறாரு, அவர் பேச்சு அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டிலும் சரி ஆந்திரால சரி எல்லா நியூஸ் சேனலும் எடுத்து போட்டாங்க. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும்.
நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். சோ போட்டதுல இருந்து ஒரு கும்பலுக்கு பயங்கரமா பாத்தீங்கன்னா கலகலன்னு போயிருக்காங்க. அந்த கும்பல் யாருன்னு பாத்தீங்கன்னா டிவிகே கும்பல் தான். அதாவது என்னன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னன்னா ஃபாலோ பண்ணாரோ அப்படியே ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வராரு. சோ வந்தாருன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஆயிடுமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆக்சுவலா தனுஷ் அவரை இப்பயே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி, தனுஷ் ஒரு நடிகர் தானே, விஜய் நடிகர், ஆட்சிக்கு வந்தா எல்லாம் கத்துறீங்களே, அதே மாதிரி தனுஷ் வந்தாலும் எல்லாம் எதிர்க்கணும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வரும்போது யாருமே எதுக்கல, உண்மையிலே சொல்றேன் யாருமே எதுக்கல. நான் அவரை சப்போர்ட் பண்ணி தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு நடிகரா வந்து அரசியலுக்குள்ள வரக்கூடாதுன்னு யாருக்குமே சொல்லல, அவங்களுக்கு அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல, அவங்க உள்ள வரலாம். ஆனா என்ன ஐடியாலஜியை தூக்கிட்டு வராங்க அப்படின்றதா மேட்ரு. சோ விஜய் அவர்கள் தூக்கிட்டு வந்த ஐடியாலஜி தான் இங்க ரொம்ப மோசமா இருக்கு. அவருக்குன்னு ஒரு கொள்கை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இல்ல, எல்லாத்தையும் ரிலாக்சேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கட்சியா இருந்தது, அதனால தான் போட்டு பொளந்தாங்க. திமுக அதிமுக டிவிகேக்கு எந்த ஒரு டிஃபரன்ட்டும் இல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சது, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அது அப்பட்டமா தெரியுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். இருந்தாலும் இப்ப தனுஷ் அவர்கள் இன்னும் ஓபனா அனௌன்ஸும் பண்ணல. பட் அதுக்கான அறிகுறி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசியலுக்குள்ள வரப்போறாரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் அவரோட ஐடியாலஜி என்னன்னு சொல்லட்டும், நான் வந்தா எப்படி என்னோட செயல் திட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கட்டும். சோ அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அதுவும் விஜய் அவர்கள் அவரோட பாணியிலே இருந்தா கண்டிப்பா எல்லாம் போட்டு பொளந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது இப்ப விஜய் அவர்கள் யார் பொளக்குறாங்களோ அவங்க அப்ப போட்டு பொளப்பாங்க. பட் தனுஷ் அவர்களோட ஐடியாலஜி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையிலே நல்லது பண்ற மாதிரியும் அக்கறை வச்ச ஒரு அரசியலாவும் இருந்ததுன்னா, கார்ப்பரேட் அரசியல் இல்லாம உண்மையிலே அக்கறை காட்டுற ஒரு அரசியலா இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாம் வரவேற்க தான் செய்வாங்க. சோ அதனால அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அடிங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பாவுண்டா அந்த மனுஷன் நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாருங்க, போட்டு பொலன்னு பொலகுறாங்க. ஆனா நேத்தே அவருக்கு அதுக்கு ஒரு ரிப்ளையும் கொடுத்துட்டு போயிருக்காரு முன்னாடியே. என்னன்னா என் மேல ஒரு ஹேட்ரட் வந்து எப்பவுமே பரப்பிக்கிட்டே இருப்பாங்க, என் படம் வருதுன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மைதான். தனுஷ் அவர்களே உங்க படம் மட்டும் இல்ல, எந்தெந்த ஆக்டர்லாம் கொஞ்சம் ஒரு லெவல்ல இருக்காங்களோ அந்த ஆக்டர் படம்லாம் வரும்போது ஒரு கும்பல் இறங்கி அடின்னு அடிக்கும். அந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆக்டர் படம் வந்தா மட்டும் தான் அமைதியா இருப்பானுங்க. மிச்சம் எந்த ஆக்டர் படம் வந்தாலும் பாத்தீங்கன்னா போட்டு கடிச்சு வச்சிருவானுங்க. என்ன எழவி அது? அந்த மாதிரி தான் இவரையும் போட்டு கடிக்கிறாங்க அப்படின்றத அவரே ஓப்பனா ஒத்துக்கிறாரு. அதுக்கு அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிறாரு, அன்பை கொடுக்குறாங்களா அன்பையே கொடுப்போம், வெறுப்பை கொடுக்குறாங்களா அப்பயும் அன்பையே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவரோட யூஷுவல் டயலாக் இருக்குல்ல, அந்த டயலாக் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அங்க வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ணிருக்காரு. உண்மையில இது நல்ல விஷயம். நிறைய ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அவங்களோட ரசிகர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாததுனால தான் காட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இனிஷியலாவே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அட்வைஸ்ல இருந்து ஒரு பார்ட்டியை பில்ட் பண்ணாருன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்பயே அடிக்கணும்னு அவசியம் இல்ல, அவர் முதல்ல என்ன கொள்கை கோட்பாடோட வராரு அப்படின்ற மாதிரி முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் சரியில்லைனா அதுக்கப்புறம் போட்டு வெளுக்கலாம். ஆனா இப்பயே போட்டு இந்த அளவுக்கு இந்த கும்பல் வந்து அவரை போட்டு கடின்னு கடிச்சு வச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னும் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியா ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை அடிக்கிறாங்க. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும், இல்ல நான் தொடரும் நினைக்கிறேன். நீ விஜய் ஆயிடுவியா? விஜய் 600 கோடி சினிமாலே கலெக்ட் பண்ண ஒரு மனுஷன்டா, அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு அவரை விட மேல இருந்தவரா, நீ அவரும் ஈக்குவலா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க மேட்டர் என்னன்னா விஜய் ஒன்னும் தேவதூதர் கிடையாதுங்க, அவரு ஒரு நடிகர் இவரு ஒரு நடிகர், அவ்வளவுதான். அவர் பெரிய ஆக்டர் சின்ன ஆக்டர் அப்படின்றதெல்லாம் அவங்களோட பிசினஸ் பொறுத்து இருக்கு, அவங்களோட சம்பளத்தை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டுட்டு இங்க வந்து விஜயால முடியும் தனுஷால முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? தனுஷாலேயே முடியும். ஏன்னா மக்கள் வந்து சினிமாவை வந்து ரொம்ப நம்புறாங்க, சினிமாவில் நடிச்ச ஹீரோக்களை வந்து நிஜ ஹீரோக்களா நம்புறாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை, அபரிவிதமான நம்பிக்கை இருக்கிறதுனால தான் விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு கண்மூடித்தனமா அவரோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவரோட அரசியல் செயல் திட்டங்கள்லாம் என்ன, நான் வந்து மாற்றோன்னு வரேனே, டிவிக்கே வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் மாற்றா ஒன்று வருது, ஸோ மாற்றா நான் என்னத்தை சொல்றேன் அப்படின்றதெல்லாம் எதையுமே பார்க்கல. ஏன்னா அவர் எதுவுமே சொல்லல. இங்க டிஎம்கே ஏடிஎம்கே டிவிக்கே மூணுமே ஒன்று தான். அதுல ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அப்பட்டமா தெரியுது எந்த ஒரு சேஞ்சும் இல்ல, அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். முக்கியமான விஷயம், இப்ப கவர்மெண்ட் பஸ்ஸுக்குலாம் பாத்தீங்கன்னா டிவிகேயோட கட்சி கொடி கலரை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா அமைச்சர் நிர்மல்குமார்ட்ட கேள்வி கேட்கறாங்க. அமைச்சரே இந்த மாதிரி உங்க கட்சி கொடி கலர்ல வந்து பஸ்ஸுக்கெல்லாம் கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது சரியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா அதுக்கு அமைச்சர் என்ன தெரியுமா சொல்றாரு, எங்களுக்கு எங்க சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும், என் கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல. ஒரு நிமிஷம் அந்த விசில் சின்னம் கொடுத்த ஒரு நிமிஷத்திலே பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா போய் சேர்ந்துருச்சு, அப்புறம் எதுக்கு நாங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்புறம் என்ன விளக்கெண்ணைக்கு உங்க கட்சி கொடி கலர்ல வந்து பஸ்ஸுக்கு வந்து கலர் அடிக்கிறீங்க? பேருக்கு வந்து தாவேக கட்சி கொடி வந்து வண்ணம் தீட்டுக ஒரு சர்ச்சை இருக்கு. இங்க பாருங்க, எங்கேயுமே கட்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய, அதாவது சேர்க்கணுமோ அந்த மாதிரி எண்ணமோ எங்கேயுமே கிடையாது. விசில் சின்னம் அனௌன்ஸ் பண்ண ஒரு நொடியில் எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் விசில் சின்னம் போய் சேர்ச்சு. எங்கேயும் டிபார்ட்மெண்ட்ல அவங்க என்ன மக்களுக்கு எப்படி ஈஸியா போய் சேருமோ அதுக்கான முடிவுகள் எடுக்கிறாங்க. அது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த போக்குவரத்து துறை அவங்க சைட்ல இருந்து அவங்க வந்து அந்த கலர் அடிச்சிருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு இவ்வளவு நாளா தோணாது, இப்பதான்
தோணுதுல மஞ்சள் கலரோ சிகப்பு கலர்ல வந்து பஸ்ஸுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ட்டு இவ்வளவு நாளா தோணலையே. திடீர்னு விஜய் ஆட்சிக்கு வந்து 2 மாசம் எப்படி பாஸ் தோணுது? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இந்த பொழப்புக்கு ஏதாவது சொல்ற போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படியா? அதாவது அப்பட்டமா அவங்க பண்ற ஒரு விஷயம், ஆமாங்க என் கட்சி கொடி கலர்ல வந்து பஸ் கலர் அடிக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போறவங்க கூட நல்லவன். ஆனா இவங்கள மாதிரி ஆளு யார் தெரியுமா? பண்றது அந்த வேலை தான். அதாவது டிவிக்கே கட்சி கொடி கலர்ல தான் அந்த பஸ் கலர் அடிக்கிறாங்க, அதுதான் உண்மை. அதை பண்ணிட்டு அதை நாங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏன் இந்த வேஷம், ஏன் இந்த வேஷம், அதுதான் எங்களுக்கு புரியல. நீங்க பண்றது அப்பட்டமா தெரியுது, உங்க கட்சி கொடி கலர்ல தான் அந்த பஸ் கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்லாம் தேவையில்லைங்க, எங்க தலைவரே போதும், ஒரு விசில் அடிச்சா போதும், தமிழ்நாடு ஃபுல்லா கேட்கும், சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கேட்கும் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு ஹைப் ஏத்தி பில்டப் கொடுக்குறது, பில்டப் கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு சுத்துறது. மக்களும் பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு சே ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தானே, விஜய்க்கு எதுக்கு இந்த ஃப்ரீ ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க, அவர் கட்சி கொடிக்கு எதுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரிலாம். இல்லைனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுக்கு இந்த பஸ்ஸுக்குலாம் பாத்தீங்கன்னா அவரோட கட்சி கொடி கலர்ல வந்து கலரை கொடுக்கணும், இதெல்லாம் தப்பு தானே. சோ இதை கேட்டா வந்து பயங்கரம் முட்டு கொடுப்பானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், சீமான் அவர்கள் அவர் சொந்த கட்சியில இருக்கவங்களே இருந்தா இரு இல்லனா கிளம்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க, யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நிறைய கட்சிகள் இருக்கு, நிறைய கட்சிகள் வருது, எல்லாரும் போய் சேர்ந்துட்டு தானே இருக்காங்க, போங்க, நல்லபடியா போங்க. ஏன்னா உங்களெல்லாம் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு கட்சியில சில மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள் அவர் ஒருத்தர் அவங்களை அப்பாயின்ட் பண்ணா அவங்களுக்கு கீழே இருக்கவங்க வந்து கரெக்டாக கோஆபரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ போகும்போது நான் யாரை கட்சி தலைமை வந்து யாரை வந்து ஒரு பொறுப்புல போடுதோ அவங்களுக்கு கீழே வேலை செய்ய வேண்டியதுதான் ஒரு கட்சிக்காரங்களோட வேலை. அதை விட்டுட்டு நீங்க போர்க்கொடி தூக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் தூக்குனீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. இந்த போர்க்கொடி எல்லாம் எலெக்ஷன் டைம்ல தூக்கி இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சதா இன்னும் கொஞ்சம் ஓட்டு அதிகமாக வாங்கிருக்கலாம். அப்ப தூக்குற போர்க்கொடியை விட இப்போ வந்து அதிகமாக தூக்குறீங்க. உங்களை கட்டாயப்படுத்தல யாரும் கட்சியில் வைக்கல, நான் யாரை நியமிக்கணும் அவங்களுக்கு கீழே உங்களால வேலை செய்ய முடிஞ்சா வேலை செய்யுங்க, இல்லனா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ஆளை மதிக்கலனா, நான் ஒருத்தர் பொறுப்புல போடுறேன் அப்படின்ற போது அவரை மதிக்கல, அவர் கீழே வேலை செய்ய முடியலன்னு அர்த்தம்னா அப்ப எனக்கு உங்களால வேலை செய்ய முடியலன்னு அர்த்தம். நான் சொல்றதையும் உங்களால கேட்க முடியல, அப்புறம் எதுக்கு இந்த கட்சியில இருந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் எந்த கட்சி கேட்குதோ அந்த கட்சியில போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இங்க அந்த மனுஷன் ஆல்ரெடி நொந்து போயிருக்காரு. ஆல்ரெடி 234 தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போய் அந்த அளவுக்கு உழைப்ப போட்டு அவ்வளோ பேச்சு பேசி மக்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. பிரச்சாரத்தை டிஃபரெண்டா பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவ்வளோ தெளிவா ஒரு பிரச்சாரத்தை பண்ணியும் அவரால் பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்துல அவங்க இருக்காங்க, அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க. அந்த மனுஷன் ஆல்ரெடி நொந்து போயிருக்காரு. சோ அந்த மனுஷன் கிட்ட வந்து இந்த மாதிரி கட்சியில நீங்க வந்து இவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டீங்க, அவர்கிட்ட நான் வேலை செய்ய முடியாது அப்படின்னா கடுப்பாக மாட்டாரு. அவர் ஓப்பனாவே சொல்லிட்டு இருக்காரு, கிளம்புறதா இருந்தா கிளம்பிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு அடுத்து சகாயம் சார் இருக்காங்களே, அதாவது ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாற்றம்னு வந்தாரு, ஊழல்லாம் இருக்காதுன்னு வந்தாரு, ஊழல் பண்ணவங்களை விட மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா அவர் கட்சியிலே பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணவங்களை தூக்கி சேர்த்துக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது மக்கள் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கிற மாதிரி இந்த நடவடிக்கைகள்லாம் இருக்கு, இதை வந்து உடனே கைவிடுங்க, இந்த மாதிரி ஊழல் பண்ணவங்க எல்லாம் தூக்கி கட்சியில சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். ஆனா விஷயம் என்னன்னு தெரியுமா, இந்த மனுஷன் ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நியூஸ்ல எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க மேட்டர் என்னன்னா, சகாயம் ஐஏஎஸ் அவர்களே அவர் கட்சியில இப்போன்னு இல்லங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் வந்து பாத்தீங்கன்னா பல கட்சியில இருந்தா எடுத்து சேர்த்திருக்காரு. நிர்மல் குமார் இவ்வளவு பேசுறாரு, உத்தமர் அவர் யாரு, பிஜேபியில இருந்தவர். சோ செங்கோட்டையன் யாரு, ஐஏடிஎம்கேல இருந்தவர். எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே அளவு தான் பண்ணாரு, எலெக்ஷனுக்கு அப்புறமா அதே அளவு தான் பண்றாரு. சோ அவருக்குன்னு ஒரு கொள்கைன்னு ஒருத்தன் வச்சுட்டு வந்தானா, கரெக்டான கொள்கை, அதாவது கொள்கையில சமரசம் செய்யாம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஊழல் பண்ணவங்களை தூக்கி கட்சியில சேர்த்துக்க மாட்டாங்க. சோ ஊழல் பண்ணவங்களை தூக்கி கட்சியில சேர்த்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொள்கை கோட்பாடும் ஒரு மண்ணாங்கடியில அவங்கள பொறுத்த வரைக்கும் பதவி வெறி, நான் சிஎம்மா போய் உட்காரணும், நான் அமைச்சரா போய் உட்காரணும், எம்எல்ஏவா போய் உட்காரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சிகள்லாம் கட்டமைக்கப்படுது. ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு கட்சி இருந்தா இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் ஈடுபடாது. யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது, எவ்வளவு ஊழல் கேஸ் இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டைல்யூட் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த கட்சி பண்ணாது. டிவி கேக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இல்ல அப்படின்றது இனிஷியலாவே தெரியும். அவர் என்னதான் பெரியார்னு சொல்லுவாரு, வேலுநாச்சியார்னு சொல்லுவாரு, ஆனா அவங்கள பத்தி தான் பிரச்சாரத்துல வந்து பேச மாட்டாரு, சீரியஸா பேச மாட்டாரு, ஏன்னா பேச தெரியாது. அவரை பொறுத்தவரை ஸ்கிரிப்ட்ல ஒரு 10 பாயிண்ட் கொடுப்பாங்க, பேசிட்டு போறாரு. இதுதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணாரு, இப்பயும் அதுதான் பண்றாரு. சோ இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணவங்களை சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொன்னா அவர் கேட்டுருவாரா? இப்போ நீங்க சொன்னதை கேட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா உடனே விஜயபாஸ்கர்களே உடனே வெளியே போங்க, ஊழல் பண்ணவங்க யாரையும் உள்ள வச்சுக்க மாட்டேன், செங்கோட்டையன் அவர்களே வெளியே போங்க அப்படின்ற மாதிரி துரத்திடுவாரா? துரத்த மாட்டார்ல. சோ அதனால இதெல்லாம் வேஸ்ட் சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த இடத்துல முதலமைச்சர் விஜயை ஃபாலோ பண்ணி அப்படியே தனுஷ் வராருல, அதை பார்க்கும்போது விஜய் ரசிகர்களால ஏத்துக்க முடியல. அடுத்து என்னடா சினிமால இருந்து நம்மள மாதிரியே ஒருத்தன் வரானே, டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா.
இவன் நம்மளுக்கே ஆப்படிச்சிட்டானா என்ன பண்றது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டா ஒரு பதட்டம் ஒரு பயம் அதெல்லாம் தெரியுதானு தெரியல. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சாதான் இப்பயே இந்த அளவுக்கு அடிப்பாங்க. இப்பயே மாஃபியா இறங்கிடுச்சு. மாஃபியா உள்ள இறங்கி ஸ்டார்டிங்லேயே இதை வெட்டி விட்டணும் அப்படின்ற மாதிரி போட்டு பொலபொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அடுத்து வர தனுஷ் படம் இருக்குல்ல, அந்த படம் நல்லாவே இருந்தாலும் நல்லா இல்லைன்னு போட்டு இறங்கி அடிப்பானுங்க. வேணா பாருங்க, இது நடக்கும் பாருங்க. அந்த படம் நல்லாவே இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோவே முடிஞ்சிருக்காது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ள இந்த படம் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி கிளப்பி விடுவாங்க ட்விட்டர்ல. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறான்னு சொல்லிட்டார்ல, சும்மாவே அவருக்கு ஈக்குவலா எந்த ஒரு ஆக்டரோ சினிமால இல்லன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து அரசியலுக்குள்ளேயும் ஒருத்தர் ஆக்டர் வரப்போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம், அதுக்கான கன்ஃபர்மேஷன் சூசகமா வந்ததுக்கு அப்புறம் சும்மா விடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஓகே, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.